வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு 24 ஃபீட் கிராஸ் 36 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் டீட்டெயில் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். 24க்கு 36 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு வடக்கு பார்த்த வீட்டுடைய வரைபடம் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். இந்த இடத்துல நார்த் பாயிண்ட் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல நார்த் பாயிண்ட் இந்த பக்கமாக இருக்குது. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸும் இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. இது ஒரு நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான். இதில் வெஸ்ட் ஈஸ்ட், அதாவது மேற்கு கிழக்காக 24 அடி இருக்குது, 24 ஃபீட். வடக்கு தெற்காக 36 அடி இருக்குது. நார்த் சவுத்தா 36 அடி நமக்கு இதோடைய அளவாக இருக்குது. இப்போது இந்த வீட்டோடைய பிளான் டீட்டெயில் நம்ம பார்க்குறோம். இதில் இந்த வீட்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கிற இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல ஒரு மெயின் டோர் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த மெயின் டோருக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே இந்த வீட்டுடைய ஹால் நமக்கு இருக்குது. இந்த ஹாலுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 11 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் 3 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு ஹால் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹாலில் ஒரு 2 விண்டோஸ் இருக்குது. இந்த சைடு ஒரு விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவுடைய சைஸு அப்படின்னு பார்க்கும்பொழுது 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் ஷேப் விண்டோ நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். வித் சன்சைடோடு இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹாலில் சோஃபா, டேபிள்ஸ், சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதிரியான ஒரு டிசைனில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நம்ம காட்டியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல ஒரு டோர். இந்த டோரோடைய சைஸு 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் ஒரு டோர். இந்த மெயின் டோரோடைய சைஸுமே அதுதான், 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் ஒரு மெயின் டோர், தென் ஒரு டோர். இந்த டோர் வழியாக போகும்பொழுது நமக்கு இந்த இடத்துல ஒரு டைனிங் ஹால் லார்ஜ் டைனிங் ஹால் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு இந்த கார்னரில் நம்ம இந்த டைரக்ஷனில் அப்படி ஏறி போகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த டைனிங் ஹாலில் ஒரு விண்டோ இருக்குது, 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் ஒரு விண்டோ. தென் இந்த கார்னரில் ஒரு கிச்சன், அதாவது சரியாக அக்னி மூலையில் ஒரு கிச்சன் பிளான் பண்ணியிருக்கிறோம். 11 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் ஒரு கிச்சன். கிழக்க பார்க்க இருந்து சமைக்கிற மாதிரி கிச்சன் ஸ்லாப்பு நம்ம இந்த இடத்துல டிசைன் பண்ணிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த கிச்சன் ஸ்லாப் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து 3.5 ஃபீட் சைஸில் ஹைட்டில் இந்த கிச்சன் ஸ்லாப் இருக்குது. இந்த கிச்சன் ஸ்லாப்போடைய வித்து அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 ஃபீட் 2 அடியில் இந்த வித்து நம்ம வச்சுருக்கிறோம். இந்த கிச்சனில் 2 விண்டோ இருக்குது. இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது, இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது. இந்த 2 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த 2 விண்டோவும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளான் அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு 2 பெட்ரூம் ஹவுஸ் பிளான் தான் இது. ஸோ 2 பெட்ரூம் இருக்குது. இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் வச்சுருக்கிறோம். 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 10 ஃபீட் சைஸில் ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு 2 விண்டோ. 2 விண்டோவுடைய சைஸு 3.5 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் 2 விண்டோ. தென் அகைன் இன்னொரு விண்டோ இந்த பக்கமாக இருக்குது. இதோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 10 ஃபீட் 3 இன்ச்சஸ் சைஸில் ஒரு பெட்ரூம் இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமுக்கு 2 விண்டோ இருக்குது. இந்த விண்டோவுடைய சைஸு 3.5 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த விண்டோ பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த விண்டோவுக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இந்த இடத்துல இருக்கு. 6 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் ஒரு பாத்ரூம் டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட் பிளஸ் பாத்ரூம் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறோம். தென் இந்த பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்கு. 6 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் பிளஸ் பாத்ரூம் சேர்ந்து இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த 2 பெட்ரூம் இருக்கு. 2 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்குறோம். அது போக காமனான பாத்ரூம் டாய்லெட் இந்த 2 பெட்ரூமுக்கும் சென்டர்ல ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் இருக்கு. அதுவும் சேம் டைமென்ஷன் 6 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல வெஸ்டர்ன் டாய்லெட் பிளஸ் பாத்ரூம் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறோம். இந்த 3 பாத்ரூம்ல இருக்கக்கூடிய விண்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஃபீட் கிராஸ் 2.5 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த 3 விண்டோஸுமே நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். தென் இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய டோர், இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய டோர், இந்த 2 டோரோடைய சைஸ் 3 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸ்ல இந்த 2 டோரும் நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். இந்த பாத்ரூம்ல இருக்கக்கூடிய 3 டோருமே 2.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸ்ல இந்த 3 டோரும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹவுஸ் பிளான்ல ஓவராலா எல்லா வால்ஸுமே 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல தான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். இதுல இந்த பாத்ரூம்ல இருக்கக்கூடிய இந்த வால் தென் இந்த பாத்ரூம்ல இருக்கக்கூடிய வால்ஸ் இது எல்லாம் மட்டும் நம்ம 4.5 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹவுஸ் பிளானோடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 24 ஃபீட் கிராஸ் 36 ஃபீட் இஸ் ஈக்குவல் டு
864 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வருது. ஸோ இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் வந்து அப்ராக்சிமேட்டாக 16 lakhs to 18 lakhs வரைக்கும் நாம் அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணுறோம். பை தேங்க்யூ.